நம்ம திராவிட மாடல் அரசுக்கு தினம் தினம் ஒரு புது பேர் வந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ட்ரக் மாஃபியா கழகம்ல ஆரம்பிச்சு நேத்து பார்த்தோம் அப்படின்னா சாரி மாடல் சர்க்கார் வரைக்கும் எக்கச்சக்கமான புது பேர்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு இன்னொரு புது பேரும் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். மக்களை கைவிட்ட மாடல் அரசு கரெக்டா இருக்கும்ல. என்ன ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நேத்து தான் வந்து 1 கோடிக்கும் மேலான உறுப்பினர்களை நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாட்டங்கள்லாம் ஆர்ப்பாட்டமா இருந்தது, ஆரவாரமா இருந்தது. அது முடியல. அதுக்குள்ள இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இன்னொரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக முதல்வர் நேத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சிதம்பரம்க்கு ட்ரெயின்லயே பயணிச்சிருக்காரு. வழக்கம் போல அங்கேயும் ஒரு விளம்பரம் எட்டி பார்த்திருக்கு. உடனே ட்ரெயின்ல போறப்போ அந்த கை காட்டுறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு எளிமையான முதல்வரை உலகத்திலேயே யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடியோஸை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதென்ன இவ்வளவு நாள் இல்லாம புதுசா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய சேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகர்ப்புறங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 3700 கிட்ட முகாம்களும், ஊரகப்புறங்கள்ல கிட்டத்தட்ட 6200 கிட்ட முகாம்களும், அதாவது மொத்தமா 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசு சேவைகளும் திட்டங்களும் மக்களுக்கு வீடு போய் சேரணும், வீடு தேடி இந்த திட்டங்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்துற விதமாவும் இந்த திட்டம் இருக்க போகுதாமா. அது மட்டும் இல்ல, நகர்ப்புறங்கள்ல 15 துறைகள்ல கிட்டத்தட்ட 46 சேவைகளை நம்ம பெறலாம். இது எல்லாத்துக்கும் தான் இந்த உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாய் இப்போ எல்லா மகளிருக்கும் போகுதா இல்லையா, இந்த திட்டம் மகளிருக்கு வீடு வீடா போய் சேருதா அப்படிங்கறதெல்லாம் உறுதிப்படுத்துற விதமா தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கம் போல சாதாரண ஒரு பொதுமக்களா நமக்கும் கேள்விகள் எழும். இந்த 4.5 வருஷம் நீங்க எங்க போனீங்க? இவ்வளவு நாள் இந்த உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் உங்களுக்கு ஐடியாவே வரலையான்னு. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம உடன்பிறப்புகள் பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வேணா கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த திட்டத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த திட்டத்துல அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.